இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. உச்சத்தை தொட்ட தங்க விலை, மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஸோ ஜனநாயகன் ஆடியோ லான்ச் சிறப்பாக முடிஞ்சு அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 இருக்கும்னு நினைக்கிறேன் நேரம் அவங்க ஊரில். விஜய் அவர்கள் பேசுனதை டீகோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியாக நிறைய பேர் பேசுனதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். விஜய் அவர்கள் இன்னைக்கு பேசுனது ரொம்பவே பிடிச்சமானது இருந்துச்சு. உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருந்து அவர் ஆரம்பிச்சதே நல்லா இருந்துச்சு. மலேசியாவோட பிஸ்னஸ், மலேசியாவை பற்றின விஷயங்கள் சொல்லி தான் எங்கே போனாலும் அதை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவர் தான். ஆரம்பமே நல்லா இருந்தது. எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அந்த ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள்? அது அந்த ஸ்டார்டிங் எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த ஊருடைய ஒரு சிறப்பம்சத்தை சொல்லிட்டு சொல்கிறது விஜயோட வழக்கம். தாவேக்கால தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காரு. சினிமாலையும் தாவேக்கா இல்லை, இப்போ ஜனநாயகன். ஓகே, அதெல்லாம் மலேசியா பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த கனெக்ட் பண்ணி பார்க்குறோம் இல்லைங்களா. இப்போ ஜனநாயகன் அதுலேயுமே மலேசியா போறாரு. மலேசியா போகும்போது இப்போ இந்த ஊர் எதுக்கு ஸ்பெஷலுங்கிறத பொலிட்டிக்கலாக பேசாமல் அதையுமே சினிமாவாக பேசுகிறாரு. இந்த ஊருக்கு நாங்கள் நிறைய ஷூட் பண்ண வந்திருக்கோம், அதுதான் அவரோட பாயிண்டை தவிர்த்து அந்த ஊரோட பாலிடிக்ஸ் அது உள்ளவர் போல நிறைய ஷூட் பண்ண வந்திருக்கோம். மலேசியானாலே சில படங்கள் முக்கியமாக ஞாபகத்து வரும். அதில் முதல் படம் நண்பர் அஜித் நடித்த பில்லா. இல்லை, அவர் கோட் ஷூட்டில் வரும்பொழுது நினச்சேன் இன்னைக்கு ஒரு டைலாக் இருக்கு, நண்பர் அஜித் மாதிரி நான் கடைசி படத்தை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார் நினச்சேன். ஸோ அதை இப்படி கனெக்ட் பண்ணிட்டார். நண்பர் அஜித்தோட படம் பில்லா தான். ஏன்னா இன்ன வரைக்குமே மலேசியா அப்படின்னா சேவல் கொடி பறக்குது அந்த பாட்டு போட்டு தான் இங்கே நிறைய விஷயங்களை தொடங்கவே செய்வாங்க. பில்லா தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும், அஜித் சார் தான் ஞாபகம் வரும். ஸோ அதுதான் சொல்லியிருக்காருன்னு நம்ம நினைக்கிறேன். அது இல்லாமல் குருவி படம், குருவி காவலன் இது எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்காரு. இதோடைய படப்பிடிப்புக்கும் நாங்கள் வந்திருக்கோம். ஏன்னா குருவியில் ஒரு ஃபேமஸ் பாட்டு ஒன்று இருக்கு, டவர் மேலே நின்று ஒரு பெரிய டான்ஸ் நம்பர்ஸ்லாம் இருக்கும் அதில். ஸோ அதையுமே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. மலேசியன் இன்னொரு அவருக்கு குறிப்பிட்ட முக்கியமான விஷயம், உலக அளவில் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் தமிழ் சினிமாவை பார்க்கக்கூடிய பெரிய மார்க்கெட் இருக்குது. ஸ்ரீலங்காவுக்கு அடுத்ததாக மலேசியாவில் தான் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காரு. இது அவருக்கு சாதகமாக அப்படிலாம் சொல்ல, என் படத்தை பாருங்கிற மாதிரிலாம் மோட்டோ இல்லை, அது அவருடைய அப்சர்வேஷன் பாருங்க. அவர் ஸ்ரீலங்காவை ஒதுக்கல, அதையுமே ரொம்ப முக்கியம். ஸ்ரீலங்காவில் எந்த அளவுக்கு தமிழ் படம் பார்ப்பாங்களோ அதுக்கு அடுத்தபடியாக மலேசியாவில் தான் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு விஜய் இதெல்லாம் கவனிக்கிறாருங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். எங்கெங்கெல்லாம் முக்கியமான மார்க்கெட் இருக்குங்கிறது இல்லை ரொம்ப நாளாவே ஃபாலோ பண்ணுவாருங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்குமே எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்மளோட சினிமா ஜேர்னலிஸ்ட் எல்லாமே அவரை சந்திக்கும் பொழுது, இப்போதான் முழு நேர அரசியல் இருக்காரு, அவரு சினிமாவில் இருக்கும் பொழுது கரண்ட்ல எந்த ஆக்டரோட ஆக்டிங் நல்லா இருக்கு, பிசினஸ் எப்படி இருக்கு, தியேட்டர் ஓனர்ஸோட ஒப்பீனியன் என்னவா இருக்கு, பூவே உனக்கா காலத்துல அவரே டைரக்டா தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் பேசுவார், எப்படி ரிசல்ட் என்னவா இருக்கு ஏதுவா இருக்கு அப்படின்னு பேசுவாரு. இவங்கிட்ட எல்லாமே ட்ராக்கர்ஸா இருக்கட்டும், ஜேர்னலிஸ்டா இருக்கட்டும், சில பேர் அவர் நேர்லயே சந்திச்சு என்ன இப்போ சினிமால என்ன கரண்டா என்ன போயிட்டு இருக்கு, கரண்ட்ல யார் இப்போ பீக்ல இருக்கா, என்ன பிசினஸ் அப்படின்லாம் அவரு எப்பவுமே அதுல அவரோட இன்புட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு விஷயத்தை எடுத்தா ஏனோ தானோன்னு பண்ணக்கூடிய மனுஷன் இல்லை, அதை உள்வாங்கி பண்ணக்கூடியவர் தான் விஜய் அவர்கள். ஸோ அந்த பிஸ்னஸை பத்தி பேசுறது எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, அதிர்ச்சியாலாம் இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் இந்த ஓவர்சீஸ் நம்ம ஈஸியா முடிச்சுட்டு போயிடும். எந்தெந்த நாட்டுல எவ்வளவு வசூல் முதற்கொண்டு அவருக்கு தெரியும். லியோல எவ்வளவு பண்ணாங்க, பீஸ்ட் என்ன பண்ணிருக்கு அப்படின்றத ஒட்டுமொத்தமா நம்ம எடுத்து இந்த கலெக்ஷன் பாக்குறோம்ல, அவர் அப்படி பார்க்க மாட்டாரு. எனக்கு கனெக்ட் கொடுங்க, எந்த ஊர்ல எப்படி இருக்கு, என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கு, அவங்க பாசிட்டிவ் என்ன சொன்னாங்க, நெகட்டிவ் என்ன சொன்னாங்க. இவரு நெல்சன் சொன்ன மாதிரிதான், பீஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் மேல கோபமா இருக்காங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு படம் டிசைட் பண்ணுமா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, அதுதான் இவர் பிசினஸ் அழகா பார்க்கக்கூடிய ஒருத்தர் தான். ஸோ அப்படி தொடங்கினது ஒண்ணுதான் ரொம்ப அழகா இருந்துச்சு. மலேசியாவுக்கு ஒரு ஓப்பனிங்கா இருந்துச்சு. க்ரௌடு, அதான் அந்த க்ரௌடை நான் இப்படி பார்த்ததே இல்லை அப்படின்றும் ரொம்ப அழகா. அந்த இன்ட்ரோவே எப்பவுமே நெஞ்சில் குடியிருக்கும்னு ஆரம்பிக்கும். கண்ணுங்களா செல்லங்களா யாரா நீங்களா என் நெஞ்சில் குடியிருக்கும்னு ஆரம்பிக்கிறாரு. அதாவது அவர் எவ்வளோ எமோஷனலாக இருக்கிறாரு. அண்ட் அந்த மாதிரி ஒரு 1,00,000 பேர் ஒரு ஸ்டேடியமில் சரவுண்ட் பண்ணி இருக்கும்போது உண்மையிலே நெல்சன் சொன்ன மாதிரி அது ஏதோ ஃபுட்பால் மேட்சோட லைவ் இது மாதிரி ஒரு ஃபைனல்ஸ்க்கு என்ன கூட்டம் இருக்குமோ. ஆக்சுவலி இப்போ கிரிக்கெட் மேட்சே அவ்வளோ நடக்கிறது இல்லை. நம்மளோட அட்டண்டன்ஸே நமக்கு தெரியும், 85,000 வந்துட்டாலே பெரிய சாதனை லெவலில் பேசிகிட்டு இருக்கோம். 1,00,000 அகமதாபாத் கிரவுண்டில் தான், அதுவும் வேர்ல்ட் கப் ஃபைனல் நடந்தால் தான் அந்த கூட்டம் வரும். அது ஜனநாயகன் படத்தோடைய ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்குங்கிறது உண்மையிலே ஒரு ஸ்போர்ட்டுக்கு இணையான சினிமா மார்க்கெட் அங்கே எப்படி இருக்குது, அது குறிப்பாக விஜய்காந்த் மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறது ரொம்பவே ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் பார்த்து தான் மிரண்டு போயிட்டு யாரா நீங்களாம் இப்படி வந்திருக்கீங்களா நகரத்துறன்னு சொல்லிட்டு அவ்வளோ உரிமையாக கேட்குறாரு. யாரா நீங்களான்னு உரிமையாக கூப்பிட்றாரு. அது எப்பவுமே ஒரு ஃபேமிலி பாண்டிங் தான் இருக்கும். இன்னொன்று ஏகே பற்றி சொல்லுவாருன்றதை நம்ம எதிர்பார்த்தோம், அங்கே இருக்க ஆடியன்ஸே எதிர்பார்த்தாங்க.
ஏகேன்னு சொன்னதுமே அந்த அரங்கம் வழக்கம் போல ஏகே எங்க போனாலும் எங்க இருந்தாலும், அதாவது அந்த பேர் சொல்றேன், ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கிடணும் அவங்களுக்கு, இல்ல 10 நிமிஷம் ஒதுக்கிடணும். விஜய் அவர்களே சற்று நேரத்துல ஓகே அப்படின்ற அளவுக்கு ஆயிருக்கு. ஸோ அங்க தொடங்குறாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே என்கிட்ட கேட்கறாங்க, சினிமா விட்டு ஏன் போறீங்க அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து இத்தனை வருஷமா, கிட்டத்தட்ட ஒரு 33 வருஷமா நான் அவ்வளோ பாசிட்டிவ் நெகட்டிவ் ஏற்றங்கள் இறக்கங்கள் எல்லாம் பார்த்துட்டேன். விமர்சனங்களுக்கு அதிகமா வந்துச்சு ஆரம்ப காலகட்டத்துல. எனக்கு கூட நின்ன ஒரே ஒருத்தர், அவர்கள் யாரு அப்படின்னா என்னோட ரசிகர்கள் தான். நீங்க இல்லாம நான் இல்லைன்றத ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. இப்படி வந்தவங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன், அது அழகா இருக்குங்க. ஆமா, அவரு எவ்வளவு பொயட்டிக்கா அதை கனெக்ட் பண்றாருன்னா, ஒரு 30 வருஷம் நீங்க என்ன பாத்துக்கிட்டீங்களே, ஒரு 30 வருஷம் கொடுங்க, நான் உங்களை பாத்துக்கிறேன். அதுதான் அவர் மீன் பண்ண வர்றது. அண்ட் அவர் மீன் பண்ற விஷயத்த எப்படி கனெக்ட் பண்ணி 33 வருஷம் பாத்துக்கிட்டீங்க, இதுக்கப்புறம் எனக்கு கொடுங்க. நீங்க எப்போ, அதாவது ஒரு விஷயம் சொல்றாரு, நீங்க தியேட்டரா போய் எனக்காக நின்றுருக்கீங்க, இனிமே நான் ஊர் ஊரா போய் உங்களுக்காக நிக்கிறேன், வீட்டுக்கு வந்து நிக்கிறேன் அப்படிங்கிற. இவ்வளவு நாளா நீ எனக்காக தியேட்டர் வாசல்ல வந்து நின்ன, நான் இனி உன் வீட்டுக்கு வந்து நிக்கிறேன் அப்படின்னு இருக்காரு. இன்னொன்னு, நன்றி சொல்லிட்டு போறவன் இந்த விஜய் இல்ல, நன்றியோட இருக்கிறவன் தான் இந்த விஜய். அதுதாங்க சொல்றேன். இது எழுதி வச்சோ, அதாவது நம்ம ரிப்பீட்டடா சொல்லி வரக்கூடிய வார்த்தைகளே இல்லை. அங்க மக்களை பார்த்து சொன்ன வார்த்தைகளாக தான் அதை பார்க்க முடியுது. அங்கேயே உடஞ்சிட்டாங்க. இவரு சொல்றாரு, எல்லாரும் கத்துனாங்க, விஜய் அவர்கள் பேரை சொல்லி கத்தும் பொழுது இந்த பாட்டு பாடினாங்க, கத்திலிருந்து யார் பெற்ற மகனோ, விஜய் பேசும் பொழுது கத்துனாங்க. அது நம்ம மனுஷன் எப்பவுமே கொஞ்சம் நக்கல் அதிகம். அதான் இவரை பத்தி இன்னும் முழுசா தெரியாதவங்க இருக்காங்கல்ல, எவ்வளவு வேணா ட்ரை பண்ணுங்க, அழுவ மாட்டேன். அதுதான் விஜய், நீங்க அவ்வளவு ஈஸியாலாம் அவரை அழுவ வைக்க முடியாது. ஆனா அனிருத் பாடும் பொழுது கண் கலங்குச்சு. அது எவ்வளவு ஏங்க, அவரு மனுஷன் தானே அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாருங்க. ஒரு 80,000 பேர் சேர்ந்து ஒரு யார் பெற்ற மகனோ இந்த ஊர் அந்த வரியை பாடுறாங்க, வேறு இல்லையே நீர் இல்லையேன்னு பாடும்போது 80,000 பேர் அதை பார்க்கும்போது எல்லாம் அது தனக்காக தான் பாடுறாங்கன்ட்டு ஒரு மனுஷனுக்கு தெரியும் போது அந்த மனுஷனோட கண் கலங்க தான் செய்யும். அவ்வளோ எமோஷனலான மொமெண்ட்னு நினைக்கிறேன். அப்புறம் டெக்னீஷியன்ஸை பத்தி வழக்கம் போல பேசுறாரு. அணியை ரொம்ப புகழ்ந்தாருங்க. எனக்கு இந்த இடத்துல தான் அணியை பார்க்கும்போது பொறாமையா இருக்கு. என்ன ரஜினி அவர்கள் எப்போ போனாலும் தன்னோட மகன் மாதிரி பாக்குறாரு, விஜய் அவர்கள் எப்போ போனாலும் அவர் வேற லெவல்ல பாராட்டுறாரு. எந்த ஆக்டர்ஸுமே எல்லாருமே அணியை கொண்டாடுறாங்க. இவங்க 2 பேரும் பண்ணும் சொல்லும் பொழுது மட்டும் நம்மளுக்கு ஒரு கோவம் வரும், என்ன அணியை மட்டும் இவ்வளவு பிடிக்குது அப்படின்ட்டு. ஸோ அப்படிதான் அவருக்கு ஒரு நிக்நேம்லாம் வச்சு, MDS மியூசிக்கல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லாம் வச்சு, அது ரொம்ப அணிக்கும் பயங்கரமா சிரிப்பு அலையில அந்த இடத்துல நக்கல் எல்லாமே அவருக்கு இருந்திருக்கு. அணியை சொல்றாரு. இன்னொரு இடம் எனக்கு ரொம்ப நக்கலா பேசின இடம் வந்து பாபி தியாலை பத்தி சொல்றாரு. பாபி தியாலுக்கு ஒரு நல்ல ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கும். அவரோட படத்துல இருந்து திருடி தான் நாங்க வந்து பிரியமுடனும் வில்லும் எடுத்தோம் சார், உங்களுக்கே தெரியாம 2 படத்தை உங்ககிட்ட இருந்து சுட்டிருக்கோம் சார் அப்படின்றாரு. ஸோ பிரபுதேவா இருக்கிறாரு, வில்லு படத்தை எடுத்த பிரபுதேவா இருக்கிறாரு. ஆனா அவங்க வந்து இந்த மேடை பேச்சாலாம் இங்க பேச போறது இல்லை. நம்ம ஒரு டீ கடையில வந்து அட்டி போட்டு ரகலை பண்ணா எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரிதான் அந்த ஸ்டேஜ் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஜாலியா, அதாவது அவங்க எவ்வளோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்குள்ள இருந்திருக்கு, செட்ல எவ்வளோ ஜாலியா இருந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்த விஜய் இந்த விஜய் இல்லைங்க. அவர் ஒரு மாதிரி குழந்தை மாதிரி ஓடி வராரு, அப்பாவை கட்டி பிடிக்க, திடீர்னு எழுந்து போக்கிரி பொங்கலுக்கு டான்ஸ் ஆடுறாரு. ஓகே, மேபி ரொம்ப எமோஷனலா இருக்கிறார் போல இருக்கு. நம்ம ஆடியன்ஸை எவ்வளோ என்டர்டைன் பண்ண முடியுமோ அவ்வளோ என்டர்டைன் பண்ணிடலாம். இல்ல அது முடியாம இல்ல, அதுதான் சொல்றேன். ஒரு 10 பேர் ஆடுறாங்க அப்படின்னா ஒருத்த மட்டும் சும்மா நிக்க முடியாது. அங்க 1,00,000 பேர் ஒருத்தரை பாக்குறாங்க. ஏங்க அவர் விட்டா இன்னும் ஆடுவாருங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் ஃப்ரீயா விட்டுன்னு அடுத்தடுத்த படங்கள் இருக்குன்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா, அதாவது சினிமா கடைசி படமா இல்ல அப்படின்னா இன்னைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாருக்கும் செலிப்ரேஷன் அவரே தெருக்கி விட்டுருப்பாரு. ஸோ எல்லாமே நல்லா இருந்தது. மமிதா பைஜு வந்து இவங்க டியூட் மட்டும் இல்ல, இன்னமேட்டு எல்லாத்தோட டாட்டரா இருக்க போறாங்க அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். எனக்கு பூஜா ஹெக்டே சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்தது. மோனிகா பெல்லுச்சி அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி விஜய் ரசிகர்களுக்கும் ரஜினி ரசிகர்களுக்கும் மனஸ்தாபம்லாம் போயிட்டு இருக்கு. செல்ஃப்லெஸ்ஸா ரஜினி சாரோடைய படத்துல இருந்து ஒரு பாட்டை மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு கிரெடிட்டா கொடுக்குறாரு. இது வந்து ஐயோ இது இவங்களுடைய படமாச்சே, இந்த பேனர்ல வந்த படம், இதெல்லாம் எதுவுமே யோசிக்கல. அவங்களுக்கு என்ன புகழோ அதை வந்து செல்ஃப்லெஸ்ஸா வைக்கிறதுல விஜய் அவர்கள் தயங்காத ஆளாதான். அப்புறம் தளபதி கச்சேரிக்கு டான்ஸ் ஆடி அதெல்லாம் நம்ம கோட் சூட்லாம் போட்டா நம்மளுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆடலாமா வேணாமா, அந்த மனுஷன் அதுதான் சொல்றேன், அவர் இருக்க ஃபிட்னஸுக்கு பயங்கரமா எனர்ஜியா. எனக்கு தெரிஞ்ச அவர் கோட் சூட் போட்டாதான் ஆடுறாருன்னு நினைக்கிறேங்க. மாஸ்டர்ல லாஸ்டா. ஆமா ஆமா. மத்தபடி அவர் கேஷுவல்ஸா இருந்தாலும் பெருசாலாம் ஆடிக்க மாட்டார். கோட் சூட் போட்டா மட்டும் என்ன ஓகே, ஏதாவது கொஞ்சம் டான்ஸ் போடுவோமாங்கிற மாதிரி ஒரு வைப்ல இருக்காரு. அதனால வெள்ளை ஷர்ட்லயே பார்த்து நேத்து அந்த ஷர்ட்லயே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, இன்னைக்கு இதுல பயங்கரமா இருந்தாரு. இன்னொன்னு சூசகமா ஒரு விஷயம் பேசினார். ரொம்ப முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்றதுக்கு. பொலிட்டீஷியனா மாறிட்டாரு. பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாலுமே கூட அவர் பேசல. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் தனியா தான் வருவான் அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க, வருவாரா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க.
அணியோட வருவாரான்னு கேக்குறாங்க. நாம என்னைக்கும் தனிமையா தானங்க இருந்திருக்கோம் அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு. இன்னொன்னு உங்களோட தானே நான் இருந்துகிட்டு இருக்கேன், சஸ்பென்ஸ்ல எல்லாரும் இருக்கட்டும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். பயங்கரமான ஒரு ஒரு எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த அவ்வளவு தூரம் அவரு கொண்டு போயிருக்காரு. அப்ப இங்க எல்லாம் ரெடி ஆயிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன், தயாராயிட்டு தான் இருக்கு. ஒன்ஸ் ஜனநாயகன் முடியட்டும், பிப்ரவரியில அந்த ரிசல்ட்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஒரு 10 நாள் அந்த ரவுண்ட் அடிச்சுட்டு பிப்ரவரியில நம்மளுக்கு தனியா அணியா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸும் போயிட்டு இருக்கு. நாங்கள் அதையும் மைண்ட்ல சிந்திச்சுட்டு தான் இருக்கோங்கிறத ஒரு ஓரமா பெரிய பயங்கரமான பாலிடிக்ஸாக இல்லாமல் கொஞ்சம் சட்டிலா அப்படி பண்ணிட்டு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் குட்டி ஸ்டோரி ரொம்ப ஆக்சுவலி இது வரைக்கும் விஜய் சொன்ன குட்டி ஸ்டோரியில ரொம்ப மீனிங்ஃபுல்லான தி பெஸ்ட் குட்டி ஸ்டோரின்னு இதை சொல்லலாம். அதே போலதான் ஒன் லாஸ்ட் டைம் எல்லாரும் எதிர்பார்த்தோம். அந்த ஒன் லாஸ்ட் குட்டி ஸ்டோரியை நம்ம கேட்டோம். அவர் சொன்ன விஷயம் ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருந்துச்சு. அவர் சொல்லிட்டே இருக்கும்பொழுது எனக்கு பாதிலேயே நான் கூட உங்கள்கிட்ட சொன்னேன், இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சொல்றாரோ அப்படின்லாம் சொன்னோம். அது இல்ல, அதான் சொல்றேன். அவரு ஒரு கொடைய ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து ஆட்டோக்காரர் வந்து ஒரு பெண்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த பெண் ஒரு முதியவர்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த முதியவர் பேருந்துல ஒருத்தட்டு கொடுக்குறாங்க. அந்த பேருந்துல இருக்கக்கூடியவங்க வீட்டுக்கு போறப்போ கடைசியா அந்த ஆட்டோக்காரரோட மகள் வந்து அந்த கொடையை எடுத்துட்டு வருவாங்க. இது நம்ம கொடுத்ததாச்சு அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ இதை வந்து யார் நம்மளால இருக்கிறதா எல்லாத்துக்கும் கொடுங்க, யாரையும் புண்படுத்தாதீங்க அப்படின்னா. சமீபத்துல இந்த ஆனந்த் அஜித் அவரை வந்து நம்ம இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். அவர்கிட்ட விஜய் அவர்கள் சொன்னதான், நீங்க விவாதத்துக்கு ரொம்ப அழகா பேசுறீங்க, சூப்பரா பேசுறீங்க, மாற்று கருத்து இல்ல, சின்ன விஷயம் அவரை கொஞ்சம் ஹெட் பண்ணிட்டீங்களோ அப்படின்னு ஒரு விஷயம் கேட்டிருக்காரு. இல்லைங்கண்ணா அது வந்து இப்படிதான் இருந்திருக்கு, அவங்க இப்படி சொன்னாங்க, அது வேண்டாமே, அதை தவிர்த்திருக்கலாமே அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்கும் பொழுது அவங்க ஹர்ட் ஆவாங்கல்ல. இது எப்படி இருக்குன்னா, மற்றவங்க நம்ம மேல எதிர்வினை நிறைய இது பண்ணாலும் நம்ம இந்த பெல்ட் கீழேயும் போக கூடாது, அவங்க இப்படிதான் நீ அணுகணும், அவங்க ஹர்ட் ஆயிடக்கூடாது அப்படின்றது. ஸோ இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்டோரியா இருந்திருக்கு. அதான் சொல்றேன், இது ஃபுல்லா சினிமாவே அணுகிருக்காரு. ஆக்சுவலி அந்த ஸ்டோரி முடிஞ்சோன்னா அவ்வளோ கிளாப்ஸ், அந்த 80,000 பேர் வந்து ஒரு மாதிரி ஸ்டாண்டிங் அவெஷன் மாதிரி கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த கதையோட அவங்க எவ்வளோ கற்பனையா போய் விஜய் அவர்கள் பேசுறாருங்கிறத தாண்டி அவர் வந்து எங்கேஜ் பண்றாரு ஆடியன்ஸை. ஸோ அவ்வளோ மீனிங்ஃபுல்லான கதைன்னு நினைக்கிறேன். அதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இவரு அழ வைக்கலான்னு பார்த்தாங்க, இவரு தான் மற்றவங்களெல்லாம் அழ வச்சிருக்காரு. ஸோ இந்த க்ரௌடு இனி அவரு கண்டிப்பா மக்களா நம்ம தமிழ்நாடு மக்கள் எப்பவுமே அவர் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாரு. மலேசியா மக்களோட அவர் பார்த்தது இந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப இதாக தான் இருந்துச்சு. கடைசி ஈவெண்ட்னாங்களே, அது எப்படி நீங்க படத்தை விட்டு போவீங்க? நான் இருக்கு, அதை தான் சொல்றேன். அவர் வந்து இனி எல்லாரோட வீட்டை வாசலே நிக்க போறாருன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. நாசர் அவர்கள் பேசும்பொழுது தயவு செஞ்சு உங்க டிசிஷனை மாத்திக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பேசும்பொழுது வாழ்த்துக்கள் சொன்னாலுமே கூட வேண்டாமே அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. மலேசியால இருக்கக்கூடிய பெரியவங்களாமே தம்பி நீ ஒரு படமாவது வருஷத்துக்கு நடிச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இவ்வளோ பேர் எல்லாருமே கேட்குறாங்க, விஜய் ஒரு டாக்ஸ்லாம் இருக்கு இந்த மாதிரி, என்னன்னா ஒருவேளை விஜய் மறுபடியும் நடிக்க வந்துருவாரோ அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே விஜய் அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி, ஓகே நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் பேசாமல் இருப்போம், மேபி தேவைப்பட்டா வந்து நடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இல்லாமல் இதுதான் கடைசி படம் அப்படிங்கறதுல ஷூரா இருக்கிறாரு பாத்தீங்களா, அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஸ்ட்ராங்கா இருக்காருங்க. அதான் டவுட்டே இல்லை. நம்மளா சொன்னோம்ல இவர் வந்து இல்ல அடுத்த படத்துல வந்துருவாரு. நான் மக்களுக்காக இறங்கிட்டேன், இது என்னோட கடைசி படம், அவ்வளவுதான். ஆங்கர் கேக்குறாங்க, இப்ப நீங்க விலகுறீங்க, சோ அந்த இடத்துக்கு யாரு அப்படின்னு கேக்குறாங்க. வேற யாரா இருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? யாராவது கை காட்டுவோம், அப்படி இல்லைன்னா வந்து பண்ணதான் தப்புன்னு நிறைய பேர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய் சொன்னதுமே ரொம்ப அதுதான் விஜய் அவர்களோ அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. மக்கள் அவங்க இருக்காங்க, ஒருத்தருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இன்னொருத்தர் அப்படின்னு. கண்டிப்பா தளபதி அப்படின்ற ரீப்ளேஸ்மெண்ட் யாருமே கிடையாது, சூப்பர் ஸ்டார் அப்படின்றது ரீப்ளேஸ்மெண்ட் யாருமே கிடையாது, தலை அப்படின்றது ரீப்ளேஸ்மெண்ட் யாருமே கிடையாது. மக்கள் பார்க்கும் பொழுது அதான் சொல்றேன், அந்த விஷயம் சொன்னது அதுதான் விஜய். யதார்த்தமான ஒரு மனுஷன் தான் விஜய். அப்பா அம்மா வந்து ஹக் பண்ணதா இருக்கட்டும், அவங்களுக்காக ஒடியாந்ததா இருக்கட்டும், லோகேஷையும் அட்லியும் போய் ரிசீவ் பண்ணதா இருக்கட்டும், இங்க இருக்க பக்கத்துல இருக்க ஆடியன்ஸை போய் ரிசீவ் பண்ண விதமா இருக்கட்டும், இதுதான் விஜய். உண்மையான மனிதரா, தூய்மையான மனிதரா. நம்மளுக்கே ரொம்ப வருத்தம் தான். நம்ம கூட அதான் பேசியிருந்தோம், இனி அவ்வளவுதான், நான் இனிமேல் ஆடியோ லான்ச் படம் இவ்வளவு கிராண்டியரா இது எல்லாமே ரொம்ப மிஸ் பண்ண போறது. ஏன்னா எல்லாருமே அப்படி செதறி போயிட்டு இருக்காரு பாக்குறோம்ல. விஜய் அவர்கள் ஒரு பக்கம் போறாருனாலும் நிறைய பேர் அதை போயிட்டு இருக்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஸோ இது எதை இட்டு இதை நிரப்ப போறோம் அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு தமிழ் சினிமா ஆடியன்ஸ், ஏன்னா மற்ற இண்டஸ்ட்ரியெல்லாம் பார்த்தா பொறாமையா இருக்கு, எல்லாருமே ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து என்னடா நம்ம தமிழ் சினிமா ஒரு மாதிரி ஒரு துயரத்தை நோக்கியே போயிட்டு இருக்கே. அஜித் சார் ரேஸ் போறாரு, வருஷத்துக்கு 2 படம் நடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருந்தால் அது பெரிய பிஸ்னஸாக போன வருஷம் அதை பண்ணார் ஆக்சுவலி. ஆனால் அதுக்கே ஒரு 3 வருஷம் பிரேக் ஆயிடுச்சுல. இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது தலை நீ வருஷம் 2 படம் பண்ண தலை அப்படிங்கிற மாதிரி அந்த கோரிக்கை தான் இருக்கு. ஆனால்
அவங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கு, அதை நோக்கி போறாங்கிறப்போ ஒரு சினிமா ஆடியன்ஸ் அவங்க அதை பண்ணட்டும். பட் ஒரு சினிமா ஆடியன்ஸா சரி ஓகேப்பா நீங்க போறீங்க, இப்ப நான் என்ன பண்றது, நான் எதை வச்சு இதை நான் ரீப்ளேஸ் பண்றதுங்கிற வருத்தம் நம்மளுக்கு என்னைக்குமே இருந்துட்டு தான் இருக்கு. ஓவராலா இந்த மலேசியா ஈவெண்ட் விஜய் அவர்களுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு ஈவெண்ட்டா இருக்கு. இன்னும் சொல்லணும்னா அந்த நிகழ்வு முடிச்சிட்டு அதை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரு கண் கலங்கினதை வெளிப்படுத்தியிருக்காரு. இல்லாம யாராலையும் இருக்க முடியாது. வரட்டும், தமிழ்நாட்டுக்கு வந்து வரட்டும், நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு ஓவராலா எல்லாருக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஈவெண்ட்டா தான் அமைஞ்சிருக்கு. ஜீ தமிழ் அதை வாங்கியிருக்காங்க. விரைவில் அடுத்த வாரம் கிட்டத்தட்ட நேரம் டெலிகாஸ்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனதுக்கு அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் கண்டிப்பா.